சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் கண்ணீருடன் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு முழு முதற் காரணம் அதிமுகவும் தாவேகாவும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அதிமுக மற்றும் தாவேகா இம்முறை வெற்றி பெறும். திமுக என்பது டெபாசிட்டை இழந்து அதில் உள்ள அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் ஊழலின் காரணமாக என்கின்ற தகவல் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கிடைத்துள்ளது. அதாவது தற்போது கிடைக்கப்பட்ட சர்வேவின் பிரகாரம் தாவேகா கட்சிக்கு 80 தொகுதிகளும், அதிமுக கட்சிக்கு 35 தொகுதிகளும், மேலும் திமுக கட்சி டெபாசிட்டை இழக்கும் என்கின்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஸ்டாலினும் அதிர்ச்சியில் இருக்கிறார் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வருகிற 2026 தேர்தலில் திமுக வெற்றியடைய வேண்டும், வெற்றி கனியை பறிக்க வேண்டும் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் இதற்கான சாத்தியக்கூறு என்பது தற்போது குறைவாக தான் உள்ளது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் விட்டது, இது போன்ற விஷயத்தால் தான் திமுகவின் சாம்ராஜ்யம் சரிய தொடங்கி இருக்கிறது. இதனால் கண்டிப்பாக திமுக இம்முறை தோற்பது உறுதி எனவும், அவ்வாறு ஒருவேளை தற்போது திமுக தோற்றால் அவர்கள் கண்டிப்பாக 15 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஊழலின் பெயரால் அவர்கள் கைது செய்ய அமலாக்கத்துறை தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இதனால் செந்தில் பாலாஜிக்கு எவ்வாறு கைது செய்த பிறகு 15 மாதங்கள் ஜாமீனே இல்லாமல் அவர் சிறையில் அடைக்கப்பட்டாரோ, அதே போலதான் தற்போது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களும் சிக்கி அந்த வலயத்திற்குள் வந்திருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு எந்த அறிவிப்புகளும் நிறைவேற்றாமல் விட்டது, சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் விட்டது. இது போன்ற விஷயங்களால் திமுகவின் ஆட்சி கவிழ போகிறது. மேலும் அவர்களால் டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாம். மேலும் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் தற்போது இயக்கும் நிலைமையும் வந்துள்ளதாம். இதனால் மிகவும் வருத்தத்துடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாகவும், முக்கிய நிர்வாகிகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான உத்தரவுகளையும் சொன்னதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. எவ்வாறு இந்த தேர்தலை நாம் சமாளிப்பது, 4 முனை போட்டியிலிருந்து எவ்வாறு நாம் தப்பித்து இம்முறை ஆட்சி அமைப்பது, எவ்வாறு வியூகங்கள் அமைப்பது என்கின்றது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஒருவேளை திமுக தோற்றால் அவர்கள் எம்மாதிரியாக தண்டிக்கப்படுவார்